ஹாய் நண்பா. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. இன்னைக்கு நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம கூட விளாண்ட ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க யூஐடியை போட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வளவலான்னு பேசாமல் இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஐடியை பார்த்துடலாம். இது என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி தான். இப்போ இந்த ஐடி யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஐடியில் ஓரளவு கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஐடி யார்கிட்ட இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. போட்டு பார்த்தா டிஎன் சைக்கோன் பேர் மாற்றிருக்கான். 30 நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி யார் விளாட்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், விளாட்ல. எலைட் பாஸ் பேட்ச் இருக்குது. எலைட் பாஸ் பேட்ச் விட்டதுலேருந்து, அதாவது பூயா பாஸ் மாறுச்சுல, அப்போலேருந்தே போகிறது யார் லாலில் போட்டுருக்கு. கிளாஸ் ஸ்குவாடும் சரி, லோன் உல்ஃபும் சரி, எதுவுமே பெருசாக லாடல. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளேயர் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் கேமை. இல்லைனா வேறு ஏதாவது ஐடியில் விளாண்டுட்டு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்துட்டு அதே 6 வருஷத்துக்கு முன்னாடி அதே வீடியோவில் எங்களை ஒருத்தன் போட்டு தள்ளியிருப்பான். இவன் வந்துட்டு மாதவ்னு போட்டிருக்க ஐடி பேர் வந்துட்டு மாதவ்னு போட்டிருக்கு. யூஐடி காப்பி பண்ணி போட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறான் பையன் வந்துட்டு அவனோட பேர்லாம் வந்துட்டு மாற்றி வச்சிருக்கான். இங்கே பாருங்கள், பேர்லாம் மாற்றி வச்சிருக்கான். 65வது லெவலு 30 டேஸ் ஆகும். அப்போ இவனும் ஃப்ரீ ஃபயர் லாலில் போல. ஏடா எவோகன்லாம் வச்சுருக்கேன், எவோகன்லாம் வாங்கி வச்சுருக்கான். அப்போ ஏதோ ஒரு 2-3 சீசன் கிட்ட தான் லாடாமல் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அப்படி தான். இப்போ தான் ரீசெண்டாக விட்டுருக்கணும். ஒரு 2-3 சீசன் லாடாமல் விட்டுருப்பான் போல் இருக்குது. ஏன்னா அந்த லோன் உல்ஃப்லாம் 2 ஸ்டார் வாங்கி வச்சுருக்கான் பாருங்க கோல்டில். ஸோ அதனால் இப்போ தான் ரீசெண்டாக குவிட் பண்ணிட்டு போயிருப்பான் போல். 65வது லெவலில் ஒரு லைக்கை போட்டு விடுவான். லைக்கை போட்டு விடுங்க, நீங்களும் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இது வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கேம் பிளே. இது நான் தான் விளாட்றது. இதில் நம்மளை ஒருத்தன் போட்டு தள்ளியிருக்கான் பாருங்கள். இவனோட ஐடி வந்துட்டு போட்டு பார்ப்போம். இவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இவனோட அக்கௌண்ட்டும் 30 டேஸ் ஆகும் அப்படின்னு தான் காட்டுது. பையன் வந்துட்டு லாடில் போல். சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, கிளிக் பண்ணி பார்க்கலாம். எவோ கன்லாம் வச்சுருக்கான், எவோ ட்ராகன் ஏக்கெல்லாம் வச்சுருக்கான் பாருங்கள். ஓகேவா, அதெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி பேட்டில் ரெண்டுமே சரியாக லாடில் ஆள். 4000 லைக்கு, 63வது லெவலு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போயிருப்பான். ஏன்னா இந்த டிஷர்ட் 2 வருஷம் ஆச்சு இது கொடுத்தே. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போயிருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஓல்டு பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் குவிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேமை கண்டபடி மாற்றி வச்சா குவிட் பண்ணாமல் என்ன பண்ணுவானுங்க, குவிட் பண்ணிட்டு போக தான் செய்வாங்க. இப்போ வந்துட்டு நம்மளை இந்த இடத்துல ஒரு அக்கா போட்டு தள்ளும். அந்த அக்காவோட ஐடியா வந்துட்டு பார்ப்போம். அவங்க பேர் வந்துட்டு ஓடி சைக்ளோன். இந்த அக்கா தான். இந்த அக்காவோட ஐடியா போட்டு பார்ப்போம் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த அக்கா இந்த கேம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க போல். 1 டே ஆகும் அப்படின்னு காட்டுது. 71வது லெவலு, 28,000 லைக் இருக்குது. எப்பா பரவாயில்லையப்பா, நல்லா ஏற்றி வச்சுருக்காங்களே. அப்போ கேம் வந்துட்டு தரமாக விளாடுவாங்க போல். ட்ரெஸ்ஸு பார்த்தா ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான் ட்ரெஸ்ஸு. கண்ணில் வந்துட்டு ஸ்கேர்லாம் வச்சுருக்கு. ஸ்கேர் எவோ அக்காசுக்கே ஏதோ இது வச்சுருக்காங்க. 71வது லெவல் பரவாயில்ல, நல்லா தான் விளாட்றாங்க. கிளாஸ் ஸ்குவாடும் ஒன்றும் இல்லை, பேட்டில் ராயலும் ஒன்றும் இல்லை. பிஆரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவும் விளாடலை. சும்மா ஏதோ கேம் வச்சுருக்கோமே, இந்த மாதிரி ஒரு ஐடி வச்சுருக்கோமேன்றக்காக லாகின் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அக்காவா பையனா என்ன யாரு கண்டா அப்படின்றது தெரில. பிஆரில் வந்துட்டு ஸ்குவாடு மேட்ச்சு தான் போயிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் போயிருக்காங்க. அதில் ஒரே ஒரு எலிமினேஷன், வின்னு கூட இல்லை. அப்படியே வந்துட்டு எடுத்திங்கன்னா செத்து போயிட்டு அப்படியே வெளியே வந்துருப்பாங்க போல், போர் அடிச்சுட்டு. ஸோ எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே போகிறதான் போயிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி தான். அப்பப்போ சும்மா தலையை காமிச்சிட்டு போகிறாங்க போல் இருக்குது. என்னைக்கு கரீனா நிறையா காசு சம்பாதிக்கணும்னு நினச்சானோ அன்றைக்கே ஓல்டு பிளேயர்ஸ்லாம் இழந்துட்டான். ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்லாம் ஃப்ரீ ஃபயர் விட்டு போயிட்டாங்க. இவன் பேர் வந்துட்டு MP பிரகாஷ். ஓகேவா, இவனோட அக்கௌண்ட்டை போட்டு பார்ப்போம். ஓகேவா, இவன் வந்துட்டு பேர் கூட இன்னும் மாற்றலை, அப்படியே இருக்குது. ஆனால் 66வது லெவலு. ஸோ லைக் வந்துட்டு ஒரு 10,000 சில்லரை வச்சுருக்கான். விளாடலை ஆள், இவனும் விளாடலை சரியா, பார்த்தாலே தெரியுது. கோப்ராவோட என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ட்ரெஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்த ட்ரெஸ்ஸு, ஷூலாம் வந்துட்டு இப்போ போட்டது தான். 1 பஞ்ச் மேன் டபுள் பேரல்லாம் வச்சுருக்கேன். பரவாயில்லையே, பையன் வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ தான் ரீசெண்டாக விட்டு போயிருக்கானா அப்படின்றது தெரில. ஸோ ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இல்லை, இவன் வந்துட்டு எலைட் பாஸ், அந்த பூயா பாஸ் வரதுக்கு முன்னாடியே விட்டு போயிட்டான் பாருங்கள். எலைட் பாஸ் பேட்ச் இருக்குது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு குவிட் பண்ணிட்டு போயிட்டான் ஃப்ரீ ஃபயர். அதுக்கடுத்து ஒரு மேட்ச் கூட விளாடல. ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் காரங்க எல்லாமே ஏன் விட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா, ஓகே, இதுதான் நம்ம பார்க்குறதுல லாஸ்ட் ஐடி. இப்போ கொண்டுட்டானா இந்த அக்கா பேர் வந்துட்டு பேட் பாய். ஓகேவா, பேட் பாய்னு பேர் வச்சுருக்கான். பார்ப்போம் எப்படி விளாண்டுருக்கான் அப்படிங்கிறது. இன்னும் விளாண்டுறானான்னு பார்ப்போம். தம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரை குவிட் பண்ணிட்டான். ஒரு 30 நாள் ஆகவும் காட்டுது. 65வது லெவலு. பேர் கூட இன்னும் மாற்றலை. இவனுமே அந்த பூயா பாஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ பாஸு எலைட் பாஸ் இருக்கும்போது அந்த காலகட்டத்திலே குவிட் பண்ணிட்டான். ஆமாம், அந்த காலகட்டத்திலே குவிட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து ஒரு மேட்ச் கூட விளாடலை. ஓகேவா, இனிமேல் நீங்கள் இது மட்டும் இல்லை, எந்த ஓல்டு பிளேயர்ஸ் கூட நீங்கள் ஆண்டு அந்த ஓல்டு பிளேயர்ஸோட யூஐடி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் 40 டேஸ் ஆகும்னு தான் காட்டும். ஏன்னா இப்போ விளாட்ற எல்லாரும் மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்காங்களே தவிர, சின்ன சின்ன பசங்களாம் விளாட்றாங்களே தவிர, நிறையா ஓல்டு பிளேயர்ஸ் ஃப்ரீ ஃபயரை குவிட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஓல்டு பிளேயர்ஸு மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் வரணும்னா ஃப்ரீ ஃபயர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான கமெண்ட்டை நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு போட்டு போயிருங்க. ஸோ நாளைக்கு உங்களை புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். நாளைக்குன்னு சொல்லுவேன், அடுத்த மாதம் தான் வீடியோ வரும். பட் பரவாயில்ல, வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. டாட்டா, பை பை, see you.